பாப்பா உன் பேர் என்னது? ஓ இதுலையாவா? சாரிம்மா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதும்மா. என்ன சொல்லு பாப்பா, என்ன? பாப்பா உனக்கு வேணும்னா நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நான்லாம் சொல்ல மாட்டேன். நான்லாம் பேச மாட்டேன், நீயே சொல்றியா? சத்யா இந்தாம்மா பாப்பாக்கு ஊட்டி விடு. என்னம்மா? அம்மா தான் ஊட்டி விட போறா. சத்யா என்னம்மா? இந்தாம்மா பிடி. மா நீங்களே அங்கிட்டு விளாட வச்சு ஊட்டி விடுவோங்கம்மா, என்கிட்ட வாங்கிக்க மாட்டாக. இல்லைம்மா உங்ககிட்ட தான் நல்லா வாங்கிப்பாளுங்க. இந்த பிடி. சத்யா பாவம் சத்யா, பாப்பா ரெண்டு பேரும் எப்படி பாக்குதுங்க பாரு. நீ ஊட்டி விடுவேன்னு ரொம்ப எதிர்பார்க்குதுங்க சத்யா. பாவம் தானே, தயவு செஞ்சு ஊட்டி விடுமா. என்னம்மா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைம்மா. பழக்கம் இல்லாமலாம் இல்லட்டி ஓ குழந்தைகளை நீ எப்படி பார்த்துக்குவ தெரியுமா? இப்போ உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கவும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் போல. உன் பிள்ளைகளுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன்னு ஊட்டி விடுவேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னு பண்ணுவேன் தெரியுமா? இப்போ உனக்கு அது புதுசாக இருக்கும் அப்படி தோணுதுமா. நீ போக போக பழகிக்கிருவ. இந்தாம்மா பொடி சத்தியா, பாவம் தானே. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? சரி சரி கொடுங்க. இந்தா. அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்குமா. இனியாம்மா அழாத செல்லம், ஏன் அழுகுற? அம்மா உனக்கு ஊட்டி விட போறா பாரு. அழுகாம வாங்கிக்கோங்க அம்மாட்ட, அம்மா தான் ஊட்டி விடுறா. சரியாம்மா? அப்பா ரெண்டு பேரும் அழுகாம என்கிட்ட வாங்கிக்கிறீங்களா? சத்யா இந்த மாதிரிலாம் நீ கூப்பிட மாட்டேம்மா பாப்பா பாப்பான்னு. அம்முக்குட்டின்ப, செல்லக்குட்டின்ப, புச்சுக்குட்டின்ப, இது மாதிரி தான் நீ பாப்பா ரெண்டு பேரையும் கூப்பிடுவ சரியா? இனி அம்மாம்ப, இதுலையா குட்டிம்ப, இப்படி கூப்பிடு. பாப்பா பாப்பான்னு கூப்பிடாத, அதுகளுக்கு என்னமோ புதுசாக இருக்கும்ல. என்னம்மா நீங்கள்? ஷோ எனக்கு எந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கவும் எனக்கு ஏதோ பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, வேற வழி இல்லை. என்ன சத்யா? நூறுல சோனி மா சத்யா என்ன சொல்றா? அவளுக்கு எல்லாமே புதுசா இருக்குடி, அதான் புலம்புறா. மா கொஞ்சம் கொஞ்சம் அவள்கிட்ட எடுத்து சொல்லுமா. நீ போமா, நானும் உட்காந்துக்கிறேன். சரிம்மா நீ பாத்துக்க, நான் போய் என்கிட்ட வேலை இருக்கு பாக்குறேன். சரி போ. என்ன சத்யா பாத்துட்டே இருக்க? பாரு பாப்பா கேக்குறா. இந்தா வாங்கிக்கோ. இந்தா உனக்கு. சத்யா என்னப்ல? உன்கிட்ட பாப்பா ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருந்துச்சுங்க. நீ 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தில்ல, அப்போ பாப்பா ரெண்டு பேரும் அழுக என்னன்னு உனக்கு தெரியாது. வாங்கிக்கவே வாங்கிக்காதுங்க, ஏன் வாயை திறக்கவே திறக்காதுங்க, அப்படி பண்ணிட்டு இருச்சுங்க சத்யா. சரி சோனி என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. நான் போக போக கத்துக்கிறேன். ஆனா பிள்ளைங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏதோ இப்போவாது உன் வாயால் பிள்ளைங்களை நினச்சா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறியே, அதுவே எனக்கு போதும் சத்யா. சோனி சோனி எனக்கு ஒரு டவுட்டு. என்ன அது? உன் வயிறு தொப்பை விழுந்து போச்சு. அட கடவுளே, என்ன பிள்ளது நல்ல திங்க ஆரம்பிச்சிட்டியோ, இப்படி தொப்பை விழுந்து கிடக்கு. டேய் வாடா. பாப்பா ரெண்டு பேருக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களா? ஆமாடா, உனக்கு வேணுமா? நான் சாப்பிட்டேன். பரவாயில்ல வாடா, அக்கா ஊட்டி விடுறேன். வேணாக்கா, அம்மா ஊட்டி விட்டுச்சு. அம்மா ஊட்டி விட்டுச்சா? ஆமா. இங்க பாரு சோனி நல்லா தின்னு தின்னு வயிற பாரு, கும்முன்னு இருக்கு. அது பாப்பா. பாப்பாவா? ஆமாக்கா. டேய் என்னடா சொல்ற லூசு பையலே, பாப்பாவா? ஆமா சத்யாக்கா, உனக்கு தெரியாதா? பாப்பா இருக்கு சோனியக்க வயித்துக்குள்ள. எருமை, தின்னு தின்னுப்ட்டு இருக்காம உடம்ப குறைக்கிற வழியை பாரு, குந்தாணி மாதிரி ஆகவும். தம்பி என்ன சொல்றான் பாரு, தொப்பையை பார்த்துட்டு வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்குன்றான். இதெல்லாம் உனக்கு தேவையாப்ல? அவன் ஒன்றும் பொய் சொல்லலை. பொய் சொல்லலையா? உண்மையாப்போ? ஆமாப்ல, பாப்பா தான் இருக்கு, 5 மாதம்.
5 மாசமா? என்னப்புல எனக்கு புதுசு புதுசாக கதை சொல்கிறீங்க. எனக்கு என்னடனா கல்யாணம் ஆகி 2 பாப்பா இருக்குங்கிறீங்க. நீ என்னடனா 5 மாசங்கிற. ஐயையோ, இதெல்லாம் எனக்கு கேட்டாலே தலை சுத்தலாக இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பதுக்கி வச்சிருக்கீங்க? ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு ஆனால் கேட்குறதுக்கு காமெடியாக தான் இருக்குது. ஏய், நிஜமாவே உனக்கு கல்யாணம் ஆயிட்டா சோனி? ஆமா, அக்கா அருண் மாமா கல்யாணம் பண்ணிருக்கு. அருணா? அது யாரு? ஏய், இதெல்லாம் உனக்கு பெருசா சொல்லணும்னா கஷ்டம்டி. உனக்கு புரியுறது. மெதுவா நீ ஒன்னொன்னா பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐயோ, இந்த பிள்ளை என்னடா ஆங்குது? அம்மா அம்மாங்கவும் எனக்கு சிரிப்பா வருது. இங்க வா, வந்து வாங்கிக்கோ. சத்யா, உனக்கு வேணா சிரிப்பா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பார்க்க பார்க்க வயிற்றுச்சலா இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏய், திருப்பி டாக்டர்கிட்ட சொல்லி எல்லா ஞாபகத்தையும் வர வைக்கலாமா? வர வைக்கிற மாதிரி இருந்தால் தான் டாக்டரே வர வச்சிருப்பாங்களே. என்ன அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது என்னமோ புதுசு புதுசாக இருக்குது. நான் இதோட எப்படி வாழ போகிறேன்னு தெரிலையே. புதுசாக தான் இருக்கும். நாங்கள் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ போதும். போக போக நீயே புரிஞ்சுக்குவ சத்யா. சோனி. மாமா. அப்படியா தங்கம்? வாங்க அர்ஜுன் மாமா, கட்டில எப்படி உட்காருறீங்களா? பரவாயில்ல சோனி, இருக்கட்டும். இனியாம்மா இதுலையா? வாங்க, அப்பா சாப்பாடு ஊட்டி விடுறேன். ஏன் மாமா, அவ தான் ஊட்டி விட்டுட்டு இருக்கால. வேணாம் சோனி, எதுக்கு கஷ்டம்? பரவாயில்ல, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். வாங்கம்மா, நான் ஊட்டி விடுறேன். மாமா. சொல்லு சோனி. சத்யாவுக்கு விஷயத்த நாங்கள் சொல்லிட்டோம் மாமா. என்ன சொல்ற? விஷயத்த சொல்லியாச்சா? அவளுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. இது மாதிரி 2 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் இருக்கீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு மாமா. சொன்னதுக்கு என்ன ரியாக்ஷன் சோனி? அவளால் ஏற்றுக்க தான் முடியல. யாராக இருந்தாலும் அந்த டைமிங்க்கு ஏற்றுக்க முடியாது தான். அதனால் அவளால் ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் இருக்கா. பாப்பா 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்க சொன்னோம், அதான் ஊட்டி விட்டுட்டு இருக்கா மாமா. போக போக அவளே புரிஞ்சுப்பா. என்ன கூட ஏத்துக்க வேணாம் சோனி. என்ன கூட ஏத்துக்க மனசு இல்லைனாலும் பரவாயில்ல சோனி. பாப்பா 2 பேரையும் ஏத்துக்கிட்டா எனக்கு போதும். பாப்பா 2 பேருக்கு அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோனி. நான் சொன்னதை அவள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா மாமா. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவள் அழகா பார்த்துக்குவா. ஆமா சோனி, ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். பாப்பா 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அது எனக்கு போதும். மாமா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அவள் நல்லாவே பார்த்துக்குவா. அவள் சொல்லிட்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி சோனி, அப்படி பார்த்துக்க முடியலனாலும் சொல்லுங்க. நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், பாப்பாவை பார்த்துக்கிறேன். பரவாயில்ல மாமா, அவள் பார்த்துக்கிறேன், சாப்பாடு ஊட்டி விட்றல. இருக்கட்டும், நீங்கள் வேலை இருந்தால் பாருங்க. சரி சோனி. நீங்கள் போங்க மாமா, அவள் பார்த்துக்குவா. நீ தான் சோனி. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க. இனியா, அழகா சமத்தா சாப்பிட்டுக்கோங்க. அடம் எதுவும் பண்ணக்கூடாதுமா. அடம் பண்ணாம இருங்க. அப்பாட்ட அடம் பிடிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட பிடிக்க கூடாது. அது அப்படிதான். சரியாம்மா? விளையாடுறதா இருந்தா அப்பாட்ட வாங்க. அப்பா அங்க வெளியில இருக்கேன். சோனி, பார்த்துக்கோ. சரிங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். சரி சோனி. சத்யா, பாத்தியாப்ல எவ்வளோ மனசுடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு. அவ சொல்றத கேட்டியா? என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல சோனி,
என் பிள்ளைங்க ரெண்டையும் ஏத்துக்க சொல்லு அப்படிங்கிறாரு. எவ்வளோ மனசுல நொந்து போயிருக்காருன்னு தெரியுமா? புரிஞ்சுக்கோ சத்யா, எங்களுக்காக இல்லைனாலும் இந்த பிள்ளைங்களுக்காக. சோனி, எனக்கு முன்ன பின்ன நடந்தது எதுவுமே தெரியாதுல்ல. நீயா இருந்தாலும் எடுத்துக்கோ. பிள்ளைங்க உன் பிள்ளைங்க தான், இவங்க உங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னா எப்படி சோனி ஏத்துக்குவா? என்னால் நினைச்சே பார்க்க முடியல. நீ நினைச்செல்லாம் பார்க்க வேணாம். பாப்பாக்களை பத்திரமா பார்த்துக்கோ. அதுக என்ன உன்கிட்ட தான் இருக்க ரொம்ப விருப்பப்படுதுங்க, அதனால சொல்கிறேன். அவரை கூட போக போக புரிஞ்சுக்குவ, அவரை பற்றி தெரிஞ்சுக்குவ. சரியா சத்யா? ம், சரி சோனி. பாரு, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஏதேதோ நடந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்று கூட ஞாபகம் இல்லை. கடைசியில் பாப்பா நீ வேற கன்சீவாக இருக்கங்கிற, உனக்கு கல்யாணம் ஆனது எதுவுமே தெரியல பாரேன். சரி சத்யா, நீ பாப்பா ரெண்டு பேர் பார்த்துக்க. எனக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு, நான் வெளில போகிறேன். ம், சரி சோனி போ. நானும் அப்படி தானே இருந்திருப்பேன் ப்ரெக்னன்சி டைமில். ஆமாம் சத்யா, நீயும் அப்படி தான் இருந்த ப்ரெக்னன்சி டைமில். இப்போவாது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குறியே, சூப்பராக. அதுவும் ட்வின்னு தெரியுமா, ட்வின்ஸ் தெரியுமா, ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அர்ஜுன் மாமா அவ்வளோ கேர் பண்ணி உன்னை பார்த்துக்கிட்டாங்க. ம், அட ஆமாம். அதான் சோனி, என் பின்னாடியே வந்திருப்பாங்க போல. பாவம், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரவும் நான் தூங்கும்போது என் தலையை தொட்டு ஏதோ பேசிட்டு அழுதுட்டு இருந்தாங்க சோனி. நான் கூட தப்பாக நினச்சி திட்டிவிட்டேன். பாவம்ல, என்னதான் இருந்தாலும் நான் அப்படிலாம் திட்டிருக்க கூடாதுல்ல சோனி. இப்போவாது உனக்கு புரிஞ்சிச்சு சத்யா, அதுவே போதும். இனிமே அர்ஜுன் மாமா வந்து பேசுனா திட்டாத. இல்லை சோனி, இனி எதுவும் பேச மாட்டேன்.